எங்கடா அது மண்ணாங்கட்டி வீடு? எங்கடா அவன் வீடு? நீ தானே லிங்க் பண்ணி விட்ட. வாங்கடா அங்க போய் பேசிக்கலாம். டேய் டேய் அழகுறா லட்சணமா அழுது தொலையா. டேய் விடுறா. பண்ணி மேய்க்கிற போன போயிட்டு போற. லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேய்க்கிற ஒரு வேலைக்கார இருக்கானா. அவன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாளா. அவளை பேசி முடிச்சிருவோம். கொலை பண்ணிடுவோம். நீ பெத்த அப்பையும் கூட பார்க்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் மேய்க்கிற குடும்பத்துல பொண்ணு பாக்குறியாடி? ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்குடா. இந்த பொண்ணு வேணாம். அட சொன்னா கேளுடா. டேய் அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பாரு. அவனேனா? ஏய் அப்பா அங்க பாரு அவளோட அழகு. டேய் என்னடா தடியோட வரானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தான பண்ணியா? ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா? அதான் நான் பண்ண தப்பு. என்ன ஆள விடு. டேய் என்னடா தடி விட்டு போற? நையா மாப்பிள ஓடுறானேனா பாத்துக்கிட்டு இருக்கறியா போய் புடியா. சரி நையா டேய் வாடா. அடி இரு வந்து கவனிச்சுக்கறேன். டேய் யோ யார் நீங்களா? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன். நான் தான் அவன் சம்பந்தி. சே யோ இதுக்கு நீ லுங்கி கட்டாம விட்டுக்கலாம். அவுத்துறியா? சே யோ என்னையா ஸ்லம்மே கோஷ்டியா வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? தயாரா பண்றீங்க? தொலைச்சு போடுவா போங்க. யாரையா வெள்ள போசுனே? டேய் டேய் இருடா பேசி தீத்துக்கலாம். சாமான் செட்லாம் உள்ள வைடா. என்னையா? என்னையா பேசிட்டீங்களா? என்னவா? ஏயா உன் பையன் என் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திட்டா விட்டுருவோமா? கல்யாணம் பண்ணி வைக்கதாயா வந்திருக்கோம். ஆய மூடியா. உன் பொண்ணு தான் என் பையனை ஃபாரினர் சொல்லி ஏமாத்திருக்கா. ரெண்டுக்கு டேலி ஆயிருச்சு. 10,000 15,000 தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா. தொலைச்சிரும். பெரிய பெரிய ஆளுகளா நிக்கிறீங்க. கார்பரேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிப்பா போட்டுருக்கு. அவனு விட்டு அடிக்கிறீங்க. இப்ப பெரிய ஆள் அடிக்கணுமா இல்ல பெரிய ஆள் அடிக்கணுமா? சொல்லியா சொல்லியா. முதுகுடா. மாப்பிள வந்தாச்சு. பாப்பாவை கூப்பிடுங்கடா கூப்பிடுங்கடா சீக்கிரம். மாப்பிள வந்தாச்சு. டேய் ஏன்டா 10 நாளா என் பொண்ணை வந்து பார்க்கல? அவள உனக்கு பிடிக்கலையா? சும்மா இருயா. பிடிக்கிற கண்டியெல்லாம் இல்ல. என்ன ஏன் அப்படி ஏமாத்தனா? எதுக்காக எல்லாம்? காசுக்காக தானே? டேய் உன் பணத்தை கொண்டு போய் உடப்புல போடுறா. என் பையன் வந்து சொன்னான் உங்க அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா. அதனால தான்டா என் பொண்ணை ஃபாரின் காரியா நடிக்க வச்சேன். உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. சும்மா இருந்தால் கிட்ட என்ன வேணா பேச்சு? புடியா மாலியா? தாலி வாங்க மச்சான். போடு. புடியா சொக்காயா? புடி நைனா? புடியா தாலியா? தாலி வாங்க. புடி. கட்டியா என் கைத்துல. தாலியில சிக்கருக்கு பார்த்து தாலி கட்டிட்டு போட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை விட வேற சந்தர்ப்பம் கிடைக்குமா? இல்ல இந்த மாதிரி சக பார்த்தா வேற பொண்ணு உன்னால பார்த்து கட்டி வைக்க முடியுமா? கேடு சரியா வராதுடா. கோவத்துல பண்ணி மேய்க்கு விட்டுவாளுடா. டேய் ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லாம் பழகி போயிரு விடு. டேய் என் உயிரே போனா உன்னை தாலி கட்ட விட மாட்டேன். அப்ப உயிரை எடுத்துருங்கடா. எடுங்கடா. ஏதா இருந்தாலும் தாலியை கட்டலோட பண்ணி தொலைங்கடா. இல்லன்னா கல்யாணம் நின்னு போகும். இல்ல யோ துட்டு வாங்கல. அடியா மாரத்த அடியா. அடி அடி. ஏய் 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 நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. டேய் சீதனமெல்லாம் எடுத்துட்டு வாங்கடா சீதனத்தை சம்பந்தி கையில கொடுங்கடா. போடா போடா சம்பந்தி இருங்க. ஐயோ சம்பந்தி வழக்கமா எங்க பரம்பரையில 2 குட்டி தான் சீதனமா கொடுப்போம். நான் அடிக்கிறீங்களா? ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக 8 குட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு செனப்பண்ணி இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் 12 குட்டி போடுவான். அதையும் கொடுத்துடுறோம். ஆனா மாப்பிள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ணை கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இதே மாதிரி 7 மாசத்துல என் பொண்ணை நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஓகே மாமு. தயாரா இருங்க. வாங்கடா போலாம். வாங்கடா வாங்கடா. இன்னும் சென்ட் சுமல் மாறுதே. இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே. அப்பா பண்ணிடா பண்ணி. ஐயோ பண்ணி குட்டி. படியெல்லாம் பண்ணி. ஏய் ரெட் பிரேக் பண்ணாங்கட்டி. என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல? ஏசி ரூமுக்குள்ள பண்ணி குட்டி ஓடுறியா? இங்க பாருங்க மாப்ள. சென்டர் ஹால்ல ஒரு பண்ணையே நடக்குது. இதெல்லாம் யாரு? யார் இது? இந்த பேச இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கேன். அன்னைக்கு பாத்தியே அவதான் இவ என் பொண்டாட்டி. இப்பதான்ப்பா தாலி கட்டினேன். கட்டிட்டியா? அட பாவி அன்னைக்கு டயானா ஃபேமிலி ரேஞ்சுக்கு விட்டாலடா ரீலு. கடைசில பார்த்தா பண்ணி ஓட்டுற ஃபேமிலியாடா இது. என்ன பண்ண சொல்ற? நான் கூட தான் ஏமாந்தேன். இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா? நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நான் இதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணனும். நான் யார் தெரியுமாடா? மல்டி மில்லியனர் 5 crores போட்டு இந்தியாவுல பிசினஸ் ஃபாரின் கிளப் ஸ்டார்ட் பண்ண போறடா. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பண்ணி ஃபேமிலியோட நான் அசோசியேஷன் வச்சுக்குவேனா? என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? நான் போறேன்டா. போடா போடா. நீங்க எதுக்கு போனா? நீங்க எதுக்கு போனா? டேய் போடா வெளிய. ஏய் சாகர அன்னைக்கு என்ன சொன்னேன்? இந்த காஸ்ட்லியான மார்பிள் எல்லாம் நோண்டி போட்டு கிரானைட் போடணுமா? எதுக்கு? உன் பண்ணியல ஸ்கேட்டிங் பண்ணுங்க. போடி வெளிய. டி போட்ட டா போட்டுருவேன். ஆமா அப்படி போடு மச்சான். யோவ் இந்தாயா உட்டா ரொம்ப ஓவரா பேசினே போற. டபார் உன் துட்ட நீயே வச்சு அழுவு. ஏன் புருஷனை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். நீ வா மச்சான். ஏ செல்வா சுப்பிரமணிய மகி வா.
அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாடை அடிச்சிதியா இல்ல ஆனா நீ பக்கத்துல இருந்தனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டய்யா விடுமாவள அதுதான் போயிருச்சுல. அதுக்கு போலாம்யா ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா பேட் ஸ்மெல் போகுதா முதல்ல A1 ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு கையோடியா ஏய் பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு எவன் அவன் இதுக்கு அந்த பன்னிகளே பெட்டர். சே டேய் குழந்தைங்களா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இடிச்சுக்காம ஐயோ பாத்து ரோட்ல எல்லாம் பண்ணி வச்சுட்டு வரானே. கர்ம கர்மம். ஏய் பாத்து பாங்க குளில கிளில உளுத்துறாதீங்க. ஓரியா ஓரியா ஓரியா. ஹாய் 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 ஹாய். டேய் அப்படி அப்படி. கர்மத்தில நான் மேய்க்க மாட்டேன். கர்ம பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது தப்பு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்க. ஏய் தியாகு அங்க போகாதடா அங்க ஆயிருக்கும். டேய் மனோகரா செல்வா என்னடா அம்மா அம்மா வரேன். ஹாய் 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 ஹாய். டா உங்க பணக்கார வேஷத்தை எல்லாம் கழிச்சிட்டு வந்து வேலைய பாரு. ஏய் எழுதி. யார பார்த்து வேஷக்காரங்க? ஏண்டி இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின்காரி மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேஷக்காரங்கயா? இப்பதாண்டி தெரியுது உன் சுய ஒரு ஒண்ணான்னு. இத பாருங்க பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கலறிட்டு நடந்தது என்னமோ நடந்து போச்சு அதுக்காக தாலியும் கட்டியாச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். டா என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு நாரியா. என்ன எங்கத சொல்லவா? சொல்லி காண்டி. பொண்ணு இருந்தா சொல்லுங்க பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெரு தெருவா தாலியும் கைமா அலைஞ்சது கக்கூஸ்காரி காரி துப்புனது வேலைக்காரி கிட்ட விளக்கமா தடி வாங்கினது பஸ் ஸ்டாண்டா சுத்தினது இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? சரி 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன் என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. இத பாருங்க ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு. இல்ல நம்ம கிட்ட 10 பண்ணிங்க இருக்கு. எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. மொத்தம் 20 பண்ணிங்க. இத வச்சு உங்களை நான் காலம் பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா ராசா. ஒடி பண்ணி மேய்க்கறானே. எப்ப பார்த்தாலும் பண்ணி நிக்கிட்டே இருக்க. பண்ணி முடிய திருநாள தாண்டி அந்த புத்தி உனக்கு வருது. இத பாருங்க இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க அது கேட்டக்கோ. ஆந்திர சொல்லுவண்டி. மாநாடு போட்டு சொல்லுவேன். பண்ணி மேய்க்கறவளே பண்ணி மேய்க்கறவளே. ஏய் கம்பக்கிற போற இங்க பாரு. புது மாப்பிள்ளை அடிக்காதமா மச்சான் என்ன ரெண்டு பேரும் மாலை கழுத்தமா நடுரோட்ல நின்னு சண்டை போட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிப்போச்சா? கல்யாணம் ஆனதுதான் பிரச்சனைப்பா. மஞ்சக்கத்துல இருக்க ஈர இன்னும் காயல அதுக்குள்ள கட்ட பிரச்சனை கம்பர் தடிக்க வர்றான். என்ன தங்கச்சி இதெல்லாம்? என்னென்ன நீங்க நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. சரி நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எல்லாம் செஞ்ச ஒரு பொம்பளை கோவம் வராதா? பண்ணி மேய்க்கிறதுனா அவளை கேவலமா? மாப்ள ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம். கேவலம் பண்ணிய மேய்க்க சொல்றாயா? மாப்ள எந்த தொழிலா இருந்தானே இத பாரு. பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது. அப்படி உனக்கு கருப்பு பண்ணி வளர்க்கறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பண்ணி வள. ஒரு வெள்ளைப்பனுடைய கறி 1 கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு? 70 ரூபாய். ஒரு முழு பன்னியினுடைய எடை கிட்டத்தட்ட 200 கிலோ. 200 × 70 14,000 ரூபாய். ஒரு பண்ணிக்கே 14,000னா ஒரு பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதத்தானே இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 ஸ்டார் ஹோட்டல்ல மாறி மாறி வந்து வாங்கிட்டு போறாங்க. Correct. கொஞ்சம் நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இப்பேற்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிரணும். இனிமேலாவது தங்கச்சி பேச்ச கேட்டு வாழ்க்கையில உட்பட வழி பார். மாப்ள அவளுக்காக கிடையாது. உனக்காண்டி வேணா நான் அவ கூட சேர்ந்து பண்ணி மேய்க்கிறேன். என்னங்க இப்பதான் நீங்க என் புருஷன். சரி இதெல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம் வாங்க வாங்க. மச்சான் மகாவிஷ்ணுவே பன்றி அவதாரம் எடுத்துக்க தெரியுமில்ல? அத்த லட்சுமி யார் வந்திருக்காங்க பாருங்க. வாடி ஆசிராமம்மா. நல்லா இருங்கப்பா. இவள கல்யாணம் பண்ணிக்கவில்லையா? ஆமாம்மா இவளதான். அப்புறமா அந்த படுபாவி சண்டால உன்னை துரத்துற மாதிரி என்னையும் துரத்தி விட்டாமா. யாரா? அந்தால அவன் புருஷன். அம்மன் ஜல்லி கிடையாது வேற எங்கேயாச்சும் போய் பொறுத்துக்கிட்டான். நல்லவங்கள பூரா பயக்கிறான். அந்த ஆளை என்னைக்காச்சும் எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் வீணா ஏன் பேசிட்டு இருக்க? விட்டுடு. இங்க பாரு இப்ப இங்க என்ன குறைச்சல்? மாப்பிள்ளை கூட தான் வெறுங்கையோட வந்தாரு. இப்ப இதெல்லாம் பண்ணி பெரிய ஆளாகலையா? நீயும் உன் பொண்டாட்டியும் மாப்பிள்ளைக்கு உதவியா இருங்க. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். ஒத்துமையா இருக்கலாம். அத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்யறேன். வேண்டாம் இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. வேண்டாம் பேசிட்டு இருக்க. புதுசா கல்யாணம் வந்திருக்காங்க. சரிம்மா சாப்பாடு போடுவாங்க. வாண்ணே. தங்கச்சி. ஓகே ரோபோ 2000 போய் லான்சரை ஸ்டார்ட் பண்ணி வை போ. நேத்து பேட்டரி சார்ஜ் பண்ணி அதுக்குள்ள டவுன் ஆயிடுச்சா? பி குயிக். பூஜா லேட் ஆகுது பூஜா. ஐயோ லேட் ஆகுது. அடடடடடா ஏங்க இப்படி கத்துறீங்க? புடவை கட்டிட்டு வர வேண்டாமா? கொஞ்சம் லேட் ஆகாதா? நான் ரெடி. என்னது இது பாடிய புடவைய வச்சு ஃபுல்லா பார்சல் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். நான் ஃபாரின் காரன் டேஸ்ட் கேத்த மாதிரி ஒரு ஃபாரின் கிளப் ஓபன் பண்ண போறேன். அங்க வர போற பொண்ணுங்களே அங்கங்க ஓபன் பண்ணி தான் Dress போட்டு வருவாங்க. நீ இந்த மாதிரி பாடிய மூடிட்டு வந்தீனா நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா கிளப் ஓபன் பண்ண முடியும்? ஒண்ணு சரியா இந்த ஒரு சைடுல இருக்க டாக்காவை எல்லாம் பிரிச்சு விட முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? நான் மாடர்ன் Dress போட மாட்டேன். இப்பலாம் எனக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். ஓகே எல்லாம் என்னுடைய ஃபேட். இவ வேற பையனை கட்டிட்டு வருவான்னு பார்த்தாக்க புடவை மாப்பிளை கூப்பிட்டு சீக்கிரம் வாமா. மூஞ்சில எச்சிய கரிச்சு போறான். இந்த டென்ஷனுக்கு ஒரு லார்ஜ் ஊட்டா தான் கரெக்டா இருக்கும்.
2000 முன்னாடி போ. ஏய் புடவை கட்டிட்டே அசிங்கமா இருக்கு. லக்கேஜ் மாதிரி பின்னாடி உட்கார் போ. நீங்க உட்காருங்க. நான் டாக்ஸி பிடிச்சு பின்னாடி வருவேன். உன் கூட தான் வரேன். போ உள்ள. போ. ஏய் மாமா எங்க கூடுற? மாப்பிள்ளையும் தேஜா வந்துட்டு இருக்காங்க. எந்த மாப்ள? சின்ன மாப்பிள்ளை பார்ட்டிக்கு வர ஆசைப்பட்டாரு. பார்ட்டிக்கா? ஆ. எதுக்கு இந்த கிரவுட் எல்லாம்? மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அவங்களும் கூட வரட்டும் மாப்பிள்ளை. இந்த வண்டிலையா? ஆமா மாப்பிள்ளை. இது என்ன கார்ப்பரேஷன் நாய் பிடிக்கிற வண்டின்னு நினைச்சியா? லான்சர் மேன், லான்சர். மாப்பிள்ளை யார் மாப்ள? இல்ல அவரும் அவரும் மாப்பிள்ளை. மாப்பிள்ளைனா அவரும் லான்சர் கார் வாங்குனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஆக்கிருக்கணும். அவசரப்பட்டாக்குன்னு உன்னுடைய தப்பு. ஒண்ணு அவங்களை டாக்ஸி பிடிச்சு வர சொல்லு, இல்லாட்டி மீன் பாடி வண்டி 50 ரூபாய் வாடகை கிடைக்கும், அதை பிடிச்சு வர சொல்லு. இவனுடைய சைஸுக்கும் வருமானத்துக்கும் அந்த மாதிரி வண்டி தான் கரெக்ட். சைஸ் எல்லாம் கரெக்ட் இதோ மாப்பிள்ளை. பார். உனக்கு நான் 5 செகண்ட்ஸ் தரேன், அதுக்குள்ள வரதா இருந்தா வா, இல்லாட்டி வண்டி எங்க எடுத்துருவேன். இருக்கு ஒண்ணும் யோசிக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துருங்க. அந்த மோன ஸ்டாண்ட்ல நான் சொல்லிட்டு போறேன்.